வணக்கம் உறவுகள். என்னென்னு கேட்டால் கொஞ்சம் குரலும் அடைச்சிட்டுது. என்னென்னா 10 ரூன் வர சொல்லியிருந்தான் வந்தனா 2009 10 ரூன் 2 பேர் அண்ணன் தம்பி. தமையனுக்கு பேர் ஸ்டீவன், தம்பிக்கு பேர் கிறிஸ்தோப். வா இருக்கா வந்து என்ன பார்த்துட்டு போட்டு சொல்லியிருந்தவர். அப்போ கொஞ்சம் நான் இருக்கிற இடத்துல இந்த தூரத்தில் இருக்கிறேன். நான் வந்து பார்த்தேன். நான் இப்போ ஏன் இந்த பதியை வைக்கிறேன்னு கேட்டால், இந்த ஊருக்கு வந்த வீடியோ உங்களுக்கு வேறு பண்ணி மலத்தில் யூடியூப்பில் அந்த 10 ரூனை பார்த்தா கட்டி பிடிச்சி அழுதுட்டார். எங்கள் அப்பா இறந்துட்டேன். இன்றைக்கு ஒரு மாதம் நீ வந்துட்டு போன்னு சொன்னவர். நான் வந்தேன். எனக்கு சரியான கவலையாக போயிட்டுது. என்னென்னு கேட்டால் 2009 நான் இங்கே வந்த நேரம் எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாமல் அவர்கிட்ட கடைக்குள்ளே நான் போனேன். அவர்கிட்ட கடை வந்து மெதலின் செல்லசாரில் இருக்குது, 12ஆம் நம்பர் மெட்ரோவில். எந்த விதமான பொய்யும் இல்லை, உண்மையை சொல்கிறேன். அவர்கிட்ட மகளும் அவரும் தாயும் மகனும் நிற்கின. மகன் வரை இல்லை, தாயும் மகளும் 10 ரூபா நண்டவர் அடையிட்டு ஒன்றுமே கதைக்கலாம். போயிட்டு எனக்கு குரலெல்லாம் அடைச்சிட்டேன்னு கேட்டால் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு ஃப்ரான்ஸில் வாழ்கிறதுக்கு அத்திவாரம் போட்டது அவர் தான். அப்போ இவர் வாழ்ந்து சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குமென்று எனக்கு தெரியும். நான் இவரோட சின்ன ஒரு கோபம், வேலை விஷயத்தெலாம் கோவப்பட்டேன்னா மற்றும்படி ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியும் நான் களவு போய் குடி வரி எந்த விதமான பழக்கம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த நம்பர் அவர் கைவிட இல்லை. கிறிஸ்மஸ் டைம்னா எனக்கு அடிப்பேன். என்ன நம்பி இந்த ஊருக்குள்ளே இருக்கிற கடையை விட்டுட்டு தகப்பனுக்கு வருத்தம்னு சொல்லி 2004 போனவர். போய்க்க நான் தான் கடையை நின்று நடத்தினான். எல்லோரும் போயிட்டினான். என்னுடைய பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நான் அந்த கிளாஸ் துடைச்சி கொண்டு ஒரு வீடியோ பதிவு வச்சுருப்பேன். அப்போ போயிட்டு எல்லோரும் போயிட்டு நான் தனியாக நின்று தான் கடை நடத்தினான். நான் தனியாக தான் குசினி செய்கிறேன். நான் மகள் வந்து உதவிக்கு நிற்பாள். அவள் தான் முழுக்களும் அவள் படித்து அவள் எழுத்து வேலைகள், கொந்தாபல் வேலைகள் அது இதெல்லாம் பார்ப்பாள். 10 ரூபா மகனை சாலை பார்ப்பினா நான் குசினிக்குள்ளே பார்ப்பேன். இன்றைக்கு வந்தோடனே முதலாளியின் அவன் கடன்தான் வந்த உடனே வந்து நான் ஒரு நாளும் விசு கொடுக்குறேன் யாருக்குமே. உண்மையாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு விசு கொடுக்க மாட்டேன். லேடிஸ் மாரோட வந்து நான் தேவையில்லாத பழக்க வழக்கம் வச்சுக்கொள்ள மாட்டேன். தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து பைபிளை நம்பி வாழ்கிறனால். அப்போ வந்து அவன் வந்து கட்டி பிடிச்சி அழுதவொடனே மேடம் வந்தோடனே நான் எனக்கு முகமே மாறி போயிட்டு. சத்தியம், அம்மா இறந்ததுக்கு தான் நான் கடுமையாக அழுதேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு எனக்கு சத்தியாக மனம் உடஞ்சி போயிட்டு. உடனே மகள் வந்து அவன் கல்யாணம் செய்து அவள் வந்து ஒரு பிள்ளை இருக்கு. அவன் இந்த புருஷன் வந்து பைலட்டாக இருக்கிறான். அப்போ 10 ரூபா சொல்கிறாரு. 2 கேட்டால் துபாய் போக போகிறான். இந்த கடையை என்ன வழி செய்யலாம் வந்து இவெல்லாம் கதைச்சி போட்டு என்னட்ட கதைச்சவர். சரிதானே, பொய்யை பேசுகிறதாலே இந்த உலகத்திலே எந்த விதமான பிரியோசனம் இல்லை. பொய் பேச இறுதியாக நிறையும். இறுதியாக நிறைஞ்சு கொண்டு போக என்ன செய்யணும்னு கேட்டால் வருத்தங்கள், மனநோயிலெல்லாம் பிடிச்சிடும். உண்மையை பேசினா இன்றைக்கும் சமாதானமாக இருதயம் இருக்கும், சந்தோஷமாக வாழ்க்கையும் இருக்கும். அப்போ வந்து இவ்வளவு நேரம் வந்து நான் நான் களைப்பாயிட்டேன். ஏனென்று கேட்டால் இவற்ற அப்பா தான் நான் முதல்ல 2009 ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்க்கு நான் கொந்தராத வந்து முதல் பேசிட்டு சம்பளம் ஃப்ரான்ஸில் நான் முதல் எடுத்தது. அந்த உறவை நான் 2 வரைக்கும் விடையில். ஏன் விடையில்லைன்னு கேட்டால் எங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் முடிவும் இருக்குமென்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன காட்டி கார் ஓடிக்கொண்டு பதிவு வைக்கல. நான் காரும் ஓடணும், நிதானமாகவும் கதைக்கணும். 2 விஷயத்தை கவனிக்கணும். ஊரில் வாகனம் ஓடுற மாதிரி இங்கே ஓடையலாம். 10 ரூபா கேட்டால் நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன். அம்மா தனியாக இருக்கிறேன், நானும் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி யார் கதைக்கிறது? ஒரு பிரெஞ்சுக்கார முதலாளி. 2009 என்னோட பழக்கம். அப்போ நீ எங்கே வேலை செய்கிறா? இப்போ என்னில் தான் பிள்ளை, உன்னோட பிள்ளை இல்லை. இந்த மகள் என்னோட சண்டை பிடிச்சவா. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக. இந்த பாருங்க, ஜேசு கிரேசு தொங்கி கொண்டிருக்கிறாரா? பொய் சொல்ல இல்லை. ஏன்னா நான் பண்ணி மலத்தில் வச்சுட்டு இந்த பொய்யான தகவலை பரிமாற மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அப்போ நான் சொன்னேன், என்ன செய்வோம்னு நீ யோசிக்கிறான்னு கேட்டேன். என்ன திரும்ப இங்கே வாழ்க. நான் சொன்னேன், இங்கே வாரதா இருந்தால் நீ போகுவோம், நீ போனால்தான் நான் வருவேன் என்று சொன்னேன்னா மகள் சொன்னால் என்ன அந்துவன் தான் சொல்லுவேன். அந்துவன் நீ சொல்கிறது சரி, இந்த பேர் அண்டன் அவர் அந்துவன் தான் சொல்லுவேன்.
நீ சொல்கிறது சரி. ஏன்னு கேட்டால் சின்ன ஒரு விடயம் சொல்கிறேன். கிறிஸ்தவம் வந்து இலக்கத்தில் அவன் 9, நான் 16. நான் இதுகள் பார்க்குறே இல்லை. அவன் தான் எனக்கு சொல்லுவான். நான் 7ஆம் நம்பர். அவன் 2 பேருக்கும் செட் ஆகவே ஆகாது. வேலை நெருப்பாக இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் வேலை நெருப்பாக இருக்கும். இவங்க 2 பேருக்கும் வேலை நெருப்பாக இருக்கும். செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதான்னு கேட்டால், நான் இவ்வளவு தான் சரியாக கொண்டு போனால் கூட அவன் சின்ன ஒரு புளியாண்டு குடிப்பான் என்று கேட்டால் தான் போய் நான் இப்பயும் சொல்லுவேன். அவனை நான் இப்பயுமே உயர்வாக தான் நினைக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கை ஃப்ரான்ஸிൻ്റെ ஸ்டோரி சொல்கிறேன். சும்மா விளையாட்டு கதைக்கு இல்லை, உண்மையாக கதைக்கிறேன். சொன்னான், கதைச்சி போட்ட கடைசியாக ஓகே. நான் அவனுக்கு சல்யூட் அடிச்சிட்டு சொன்னேன், நீ முடிவெடுத்துட்டு சொல்லு, நான் பொறுப்பெடுக்கிறேன் எல்லாம் மகளோட சேர்ந்து. மகளும் ஓமன்ட்டு சொல்லிச்சுது. சொன்னோன்னே என்னை 3 வருஷத்தால் அவன் துபாய்க்கு போயினேன். ஏனெண்டா அவர்கிட்ட பைலட் வேலை வந்து துபாயில் தான் அவருக்கு இருக்குது மகளின் புருஷனுக்கு. அப்போ பிள்ளைக்கு 3 வயது, நான் இருக்கேங்க பிள்ளைக்கு 1.5 வயது, இப்போ 3 வயது. இன்னும் தியரி செய்கிறோம், அதுக்கு நீ வான்னு சொல்லி என்னோட கதைச்சினோம். சரிதானே? அதுக்கு பிறகு இதெல்லாம் முடித்து கொண்டு வெளியே வந்தோன்னே ஒரு கண்டி அண்ணன் இங்கே வேலை செய்கிறேன். அவர் கண்டுட்டு அவர்கிட்ட தான் வந்தேன். அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட நான் 2 பேர்கிட்ட தான் வந்தேன். அப்ளான் பண்ணி கண்டி அண்ணன் வந்து கதைச்சி போட்டு சொன்னார், வெள்ளங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்களாண்ணா என்று சொல்லி சொன்னார். அவர் வந்து உண்மையிலேயே கண்டி அண்ணா உங்களுக்கு விளங்கும், தமிழ் சிங்களம் சேர்ந்த அதுகளுங்களுக்கு வேற்றுமை கிடையாது ஐயா. நான் இப்போ கார் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு திராவித்தனமாக ஒரு மிருகமோ ஒரு மரமோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று விழுதுண்டு வையுங்க, நான் அவுட் ஆகிடுவேன். நிச்சயமில்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கைக்குள்ள நாங்கள் நீ பெரியவன், நான் பெரியவன், நான் தாண்டா அவன், நான் தாண்டா இவன், போட்டி பொறாமை, காட்டி கொடுக்குறது, போட்டு கொடுக்குறது, இதுவெல்லாம் நிப்பாட்டுங்கய்யா. செத்த பத்ரோன் வந்து மில்லியோனர் ஐயா, நான் பொய் சொல்லலை. வேணுமென்னா நீங்கள் செல்ல சாரில் லூ சவியோ ரெஸ்டாரண்ட் அடித்து பாருங்கள். லூ சவியோ செல்ல சாரில் லூ சவியோ ரெஸ்டாரண்ட்லாம் அடித்து பாருங்கள். இங்கே ஒரு ஜானி என்ற ஒரு பெரிய பாடகர் ஒருத்தர் இருந்தவர், அவருடைய பொடி அந்த சேச்சில் தான் வச்சது. நான் வந்தேன், அந்த இடத்துக்கு பத்திரம் நான் வந்தேன். எங்களை நாங்கள் தான் வளர்த்து கொள்ளணும் ஐயா. அடுத்த ஆக்கள் வந்து வளர்த்து கொள்ளலை. எங்கள் அப்பா சொல்லுவார், என்னட்ட தம்பி நீ எதையுமே கடன் கொடு, எதையுமே கடன் கொடு, ஆனால் இந்த மூளையை கடன் கொடுக்காதுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. சத்தியமாக சொல்கிறேன், என் அப்பா வந்து என் அக்காண்ட புருஷன் இந்த முதலாளின்ற கடைக்கு கூட்டி கொண்டு வந்தவர். காரில் கூட்டி கொண்டவர் எங்கள் அப்பா அழுதவர் கட்டி பிடிச்சி. ஏனென்று கேட்டால் அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவை கூட்டி கொண்டது காட்டண்டவர். ஏன் காட்டண்டு சொன்னவன்னு கேட்டால், அவன் இவன் என்று நான் கதைக்கிறேன்னா தமிழ் சொல்லில் கதைக்கிறேன், மற்றபடி தவறாக நினைக்காங்க. ஏனென்று கேட்டால் அந்தவன் உண்மையான ஆள் தான். இவங்களோட அப்பா வந்திருக்கிறார், இவங்களோட அப்பாவை நான் ஒருக்கா பார்க்கணும்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்து காட்டினேன். கீழே கூட்டி கொண்டு என்ன கேட்டார், அப்பாவுக்கு பெரிய ஒரு போத்தில் கொடுக்க போகிறேன். நான் சொன்னேன், நோ நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் அப்பா கூட்டி கொண்டு போகிறேன்னு சொன்னேன். எங்களோட அக்கா எப்படி சொன்னால் கதைச்சி வரேன், பத்திரம் கிறிஸ்தவம் ஓ செல்ல சாரில் லூஸ் அவியோ ரெஸ்டாரண்ட் கதைச்சி போட்டு சொன்னார், ஓகே பிரச்சனை இல்லை, நீ கூட்டி கொண்டு போன்னு சொல்லி. அண்டைக்கு தொடங்கின விசுவாசமும் அண்டைக்கு தொடங்கின நம்பிக்கையும் இந்த குடும்பத்தையே நான் கிடையாது பலம் புரஞ்சிக்காரர். அவங்களோட ஆதி பூர்வீகம் புரஞ்சி கூட இப்போ அவருக்கு அப்பா இறந்தது சாஸ்புருவில் இறந்திருக்கிறார். இன்றைக்கு 1 மாதம், இன்றைக்கு சரியாக 1 மாதம் இறந்து. தேவன் எங்கே ஆரை இணைக்கணும் ஆரை இணைக்கக்கூடாது தேவன் முடிவெடுப்பார். என்ன பிடுங்கணும்னு ஆறு நினைக்கிறீங்களோ நான் பிடுங்கக்கூடாதுன்னு தான் சில பேர் அமைதியாக போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அப்படியான பழக்கம் இல்லை. இந்த தாய் தப்பன் நல்லதைத்தான் எனக்கு கற்பிச்சுட்டு போனதுகளை தவிர கெட்டதுகளை கற்பிச்சுட்டு போகையில். சரிதானே? கெட்ட வார்த்தைன்றது இந்த வாயால் வர்றேன்னு சொன்னாலே கிடையவே கிடையாது. ஏண்டா எங்கள் அப்பா அப்படித்தான், இவ்வளவு தான் கோவப்பட்டாலும் யாரையுமே கெட்ட வார்த்தையால் பேச மாட்டேன். எங்கள் அப்பா நல்லா படித்தது. இதுகளெல்லாம் எங்களோட வாழ்க்கை வரலாறை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால சொல்கிறோம். அதால் வன்னி மலத்துடைய யூடியூப்பில் இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும் நீங்கள் பாருங்கள். இந்த யூடியூப் முழுக்க வளர்ந்தால் இதால் வார முழு வருமானமும் அங்கே உள்ள ஏழைகளுக்குத்தான். எனக்கு உழைக்கக்கூடிய சுகபலத்தை தேவன் தந்திருக்கிறார். எனக்கும் உடலில் சில டயபிட்டிஸ்கள் அதில் இருக்க டாக்டர் சொல்லியிருக்கிறேன். அதை குறித்து நான் பயப்படையது. ஏனென்றால் தேவனை நான் வச்சிருக்கணுமா இல்லது தன்னிட்ட கூப்பிடணுமான்ற முடிவை அவர் பார்ப்பார். ஆனால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பரலோகம், ஒன்று பரதேசி, ஒன்று பாதாளம். பாதாளம்னா நரகம். நிச்சயமாக நான் பரலோகம் போக இயலாது. காரணம் என்னென்னு கேட்டால், பரலோகம் போகிறதா இருந்தால் நான் தேவனோட நடக்கும். தேவனோட முழுமையாக நடக்கக்கூடிய விஷயமாக இந்த நாட்டில் எனக்கு மிக வாய்ப்பு குறைவு. ஒன்று. 2வது, நான் பரதேசியில் நிச்சயமாக இருப்பேன். 2ஆம் இடத்துல பரதேசியில் நான் நிச்சயமாக இருப்பேன். காரணம் என்னென்னு கேட்டால், பரதேசி போகிறதுக்கு தேவனை நான் அனுமதிப்பேன்.
அதால் நான் இன்றைக்கு வந்த இடத்துல இவ்வளோ விடயங்களை பார்த்துட்டு இந்த 10-12 நிமிஷம் பெறும் நான் மனமுடைஞ்சு தான் திரும்பி போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு நைட் வேலை. இதுக்கிடையிலே என்னுடைய அண்ணா ஒருத்தருக்கு அடித்த நான் அவர் இங்கே அலுவலாக நிற்பார் போல இருக்குது. அவரை பார்த்துட்டு இந்த பாட்டை கேளுங்க, இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே வாங்க. நான் இப்போ வந்து பாட்டை கேளுங்கன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக கேட்கக்கூடாது, எல்லாருடைய மைண்டும் ரிலாக்ஸ் ஆகணும்னு தான் சொல்கிறேன். நான் இவ்வளவு விடயங்களையும் நான் தனி ஒரு ஆளாக தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வன்னி மலத்துடைய யூடியூப்பு சுற்றி வர நண்பர்கள் உறவுகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நண்பர்கள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாமே இருந்தால் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருங்க. சரிதானே? நான் ஓட போகிறேன், நேரமாகி கொண்டிருக்குது. எனக்கு மனம் உடைஞ்சு போனேன். சரியான ஒரு வேதனை. இந்த கேப்பன் என்று சொன்னால் இந்த குடும்பம் வாரதுக்கே லூஸ் அவியோ ரெஸ்டாரண்ட் தான் என்ன கை கொடுத்தது. இந்த பொன்சருக்கு கொடுத்த டொசியர் முழுக்காதான். அதான் இன்றைக்கு வந்து கதைக்க நீ எங்களோட வா, உனக்கு என்ன நேரம் ஃப்ரீயோ அந்த நேரம் இந்த கடையில் வந்து இப்போ வேலை செய்யறது கேட்டவே. நான் சொன்னேன் எல்லாம் மண்டையில் ஏற்றி இருக்கிறேன், எல்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் இல்லை வெரிஃபிகேஷன் பண்ணி போட்டு உனக்கு நான் அடிப்பேன், உங்கள் நம்பரை தான் என்று கேட்டேன். கேட்க முதலாளி இந்த நம்பரை தாண்டு கேட்க இந்த நம்பரை கூட கேட்காம தந்தது கடவுள் சத்தியமான உண்மை. அதனால் நான் என்னுடைய அம்மா சொன்ன மாதிரி ஒன்று தான் சொல்ல முடியும், தம்பி உலகம் புல்லாதது, ஆனால் நீ உலகத்தில் வாழ்கிற, ஆனால் நீ சரியாக இருந்து. இதுதான் இந்த அம்மா எனக்கு கற்பித்தது. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும், நல்ல சுகபலமாக இருக்கணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் இப்போ வந்து மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், பெரிய ரோட்டுக்கு ஓட போகிறேன். எப்படி ஓடி போகணும்னா நேரம் நெருங்கி கொண்டிருக்கு வேலைக்கு. நீங்களும் உயர்வுக்கு போகணும் ஐயா. காசு பணத்தை விடுங்கய்யா, காசு பணம் விளைச்சிட்டு போகலாம். உயிர் போனால் நோய் வந்தால் விலகவே இயலாது ஐயா. காசு பணத்தை விடுங்கய்யா. காசு பணம் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த நாட்டில் பார்க்காத காசு இல்லை. என்னோட நின்றவங்களுக்கு தெரியும், சரியா? சத்தியமாக சொல்கிறேன். என்று ஓடுற வாகனம் இந்த முன்னுக்கு தொங்கி கொண்டிருக்கா லூட்ஸ் மாதா சேமாத, சரியோ? நான் பார்க்காத காசு இல்லை, நான் பார்க்காத மனுஷர் இல்லை, நான் பார்க்காத பெரிய தலையல் இல்லை. உண்மையாக சொல்கிறேன். எல்லாரையும் பார்த்து தான் நீங்கள் வந்த நாங்கள். ஆனால் நான் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் அமைதியாக சந்தோஷமாக பயணப்படணும்னு முடிவெடுத்துட்டேன். உங்களுக்கும் அதே போல் நல்ல இரவாகட்டும், நல்ல மாதிரி நீங்கள் விரும்போ. அதே மாதிரி நான் இன்னும் ஒரு முகநூலில் சந்திக்கிறேன். இதுக்குள்ள மாமா மாதிரி இறங்கிடுவாங்க. அப்போ வந்து நான் இதுக்குள்ள மாமா மாதிரி இறங்கிடுவாங்க. நான் அதனால் பார்த்து ஓட போகிறேன். வந்து கொண்டே இருந்தோம், போய்கொண்டிருப்போம். என்ன பெருமைப்படுத்தி கலைக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் சொல்லாதீங்க, சரிதானே? நான் இப்போ என்ன பெருமைப்படுத்தி கலைக்க மாட்டேன். சூடாகினதுண்டா சூடாகினதான், அவ்வளோதான். எனக்கு 10 ரூபா அப்பா இறந்தது மனசுடங்கி போயிட்டுது. சரியான கவலை எனக்கு. என்று கேட்டால் உண்மையிலேயே நினைச்சு பார்க்கல. நான் இதில் வந்து ஒரு விடையை சொல்லணும், நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள். அவர் எவர் என்று சொல்கிறதுக்கு வந்து சாட்சியான ஒரு ஆளை சொல்லணும். எங்கள் அப்பா வரைக்கும் வந்தது அது உண்மை. இதில் நல்லா இருக்கும். தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஒனிவா ஒனிவா ஒனிவா.